ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட எவிக்ஷன் பயங்கரமாக போச்சு. அதில் அன்ஷிதாவோட எவிக்ஷனை வந்து அந்த காலை காமிச்சோடனே யார் ஷாக் ஆனாங்களோ இல்லையோ, நிறைய பேர் ஷாக் ஆகலை வச்சுக்கோங்களேன். அன்ஷிதாவே ஷாக் ஆகலை, ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் வாய் பொழந்துக்குச்சு. யாருன்னு பார்த்தா நம்மளுடைய விஜய் விஷால். ஏன்ப்பா தர்ஷிகா போகும்போது கூட இப்படி வாய் பொழக்கவே இல்லையாப்பா, இதை சொன்னால் அவர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வக்காலத்து வேறு வாங்குறாங்க. போகும்போது கேட்டிங்களா, யாரெல்லாம் வந்து அன்ஷிதாவும் விஷாலும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கூட்டம். இப்போ வந்து போகும்போது கேட்டாங்க, அவங்க ஒரு வார்த்தை வேறு கேட்டாங்க. அது மேபி என்னவா இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் அது மாதிரி நம்மளுக்கு தெரியாது, கெஸ்ஸு தான். நானா தர்ஷிகாவா சொல்லு, நீ தாண்டின்னு அவர் சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்? போகும்போது வந்து அவ்வளோ அட்டுழியங்கள் நடந்துச்சு. போகும்போது எனக்காக வெயிட் பண்ணுன்றாரு, எத்தனையோ விஷயங்கள். சரி ஓகே, இதையும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்னு சொல்லாலும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு ரகசியமாக ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, இந்த வாரம் நாமினேஷன் வந்துட்டு முத்துக்குமரன் ஆக்சுவலாக அன்ஷிதாவை வந்துட்டு நாமினேட் பண்ணலை. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, என்னை வந்து நாமினேட் பண்ணது முத்துக்குமரன் தான் சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி போயிருப்பாங்க. ஒரு விட்டார். இப்போ போகும்போது அந்த விஷயத்தை கேட்குறாரு, உன்னை யார் நாமினேட் பண்ண சொல்லு அப்படின்போது, நீ பண்ணலன்னு நினைக்கிறேன்றாங்க சிரிச்சுக்கிட்டே. அப்போ சொன்னது வேறு, இப்போ வேறு. அது வேற வாய், இது வேற வாய், ரைட்டு. அப்போ வந்து முத்து வந்துட்டு நான் பண்ணலைன்றாரு. உடனே இவங்க இட்ஸ் ஓகேடான்றாங்க. அப்புறம் முத்து வந்துட்டு உங்ககிட்ட முகமூடி இல்லை அப்படின்றாரு. அது உண்மை தான். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க என்னவா இருக்கணும், அவங்க யாருன்றதை நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ ராணுவ வந்துட்டு நான் கேமுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, என்னை கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப கேவலமான விஷயம். இப்போ அன்ஷிதா வந்து எனக்கு பிடிக்காது, அன்ஷிதாவோட கேம் பிடிக்காது, ஏன்னா கோவம் அதிகப்படியாக பண்ணுவாங்க. அவங்கள யாரும் அட்டாக் பண்ணிட்டா வந்துட்டு இன்றைக்கி கூட வந்து ராணுவ சொல்லிட்டு ராணுவ போட்டு கிழிச்சாங்க. எனக்கு அதில் உடன்பாடு, அது முரண்பாடு இருக்குது. ஆனால் இதுதான் அன்ஷிதா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுதான் ராணுவன்னு நம்மளால் சொல்ல முடியுதா? அப்போ கேமுக்காக நீங்கள் நடிக்கிறீங்க, ஆனால் இவங்க கேமுக்காக அவங்க உண்மையாக இருந்துட்டாங்க. அதில் வந்து உண்மையாக நம்ம பாராட்டணும். அதை தான் முத்துக்குமார் வந்துட்டு உங்ககிட்ட முகமூடி இல்லைன்றார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் போல இருக்குது. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போய் தொலைய வேண்டியதானே, ஏன்டா இப்படி பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புறீங்க அப்போ மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்துட்டு நான் அப்படி தான் கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறமா நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்மளோட விஷாலுக்கு ஜூம் வைக்கிறாங்க, சூப்பர் அப்படின்ட்டு. ஐயோ. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு அம்மாவை அப்பாவை கேட்டதாக சொல்லுவான்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் போகிறாங்க. இது வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் தான். எனக்கு என்னென்னா, அன்ஷிதா ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எவிக்ஷன் போக வேண்டிய ஆள், அப்போயே வந்து நம்மளுக்கு அப்டேட்லாம் வந்துச்சு அன்ஷிதா எவிக்ட் ஆகிறாங்கன்னு. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எவிக்ஷன் கேன்சல்ட்டாங்க. அதை மாதிரி வந்துட்டு அந்த டைமில் இவங்க அன்ஷிதா வெளியே போயிருந்தாங்கன்னா இனியார் அன்ஷிதாவோட புகழ் எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு நின்று அவங்களோட உண்மையான ஒரு வெளியே வந்து இப்போ வெளியே போகும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்போ இருந்த பேருக்கு கொஞ்சம் டேமேஜ் அப்படி தான் சொல்லி ஆகணும். இது வெளியே போய் என்ன நடக்க போய் தெரியல. இவங்க போனதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து இவங்ககிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்கன்றது தெரியல. ஆர்ஜி ஆனந்தி பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியல. சரி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.